Welcome to my video. I am TK Karthikeyan, studying first MCOM in KSS Kashnadar College of Arts and Science. Today we see basic concept in advanced cost and management accounting. ஃபஸ்ட் நம்ம இதோட மீனிங்கை பார்ப்போம். காஸ்ட் அக்கௌண்டிங்னா என்னென்னா, ஆர்கனைசேஷனில் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸோட காஸ்ட்டை ரெக்கார்ட் பண்ணுறதும் தேவைப்படுறப்போ இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணுறதா இதுக்கான மெயின் ஆப்ஜெக்டிவே. காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதால நம்ம பர்டிகுலர் ஆக்டிவிட்டியோட காஸ்ட்டை இன்க்ரீஸாக டிக்ரீஸாக நம்ம பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம இதோட டெஃபினேஷனை பார்ப்போம். The Chartered Institute of Management Accountant CIMA has defined costing as the technique and processes of ascertaining cost. இதுக்கு மீனிங் என்னென்னா, நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸோட காஸ்ட்டை நம்ம உறுதிப்படுத்த முடியும். இதுதான் நடந்திருக்குன்னு. நெக்ஸ்ட் நம்ம இதுக்கான ஆப்ஜெக்டிவ்ஸை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ப்ராசஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஃபார் காஸ்ட். ப்ரொடக்ஷனில் ஆகிற காஸ்ட்டை நம்ம அக்கௌண்டிங் பண்ண முடியும். இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ரெக்கார்ட்ஸ் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணுற நம்ம இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட், ப்ரொவைட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா. நம்ம லாங் டேர்ம் கோலுக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா உதவும், இந்த ரெக்கார்ட் பண்ணுற இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்ஃபர்மேஷன். ஃபோர்த் பாயிண்ட், ஹெல்ப் இன் காஸ்ட் கண்ட்ரோல். நம்ம தேவையில்லாத எக்ஸ்பென்ஸை இது மூலயமா நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபிஃப்த் பாயிண்ட், ப்ரிப்பரேஷன் ஆஃப் பட்ஜெட். நம்ம நெக்ஸ்ட் இயர் ப்ரொடக்ஷனுக்கான பட்ஜெட்டுக்கு இது மூலயமா நம்ம டேட்டா எடுத்துக்கலாம். சிக்ஸ்த் பாயிண்ட், கம்பேரிசன் ஆஃப் ஆக்சுவல் அண்ட் ஸ்டாண்டர்ட். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கும் ஆக்சுவலாக நடந்ததுக்கும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். சிக்ஸ்த் பாயிண்ட், ப்ரெசன்டேஷன் ஆஃப் கரெக்ட் இன்ஃபர்மேஷன். தேவையான இன்ஃபர்மேஷனை கரெக்டாக ப்ரொவைட் பண்ணும். லாஸ்ட் பாயிண்ட், ஹெல்ப் இன் டிசிஷன் மேக்கிங். இந்த டேட்டா மூலயமா நம்ம கரெக்டான இன்ஃபர்மேஷனை நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு, ஒரு ஆர்கனைசேஷனுக்கு காஸ்டிங் சிஸ்டம் ஏன் தேவை, அதாவது ஆப்ஜெக்டிவ்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். இது ஏன் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு தேவைன்னா, மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணுது ஃபார் பிளானிங்கோ கண்ட்ரோலுக்கும். இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து ஆக்சுவல் யூனிட் காஸ்ட். இது வந்து காஸ்ட் கண்ட்ரோலுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃப்யூச்சரில் ஒரு யூனிட்டோட காஸ்ட்டுக்கு பிளான் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணால் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு நம்ம எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணலாம் இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஆப்ரேட்டிங் டிபார்ட்மெண்ட்டோட ஆக்சுவல் காஸ்ட் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணுது. இது எதுக்குன்னா, நம்ம ப்ரீயாக டிட்டர்மின் பண்ணதுக்கும் ஆக்சுவலாக நடந்ததுக்கும் கரெக்டாக இருக்கா, நம்ம நினச்சதான் நடந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஃபோர்காஸ்ட் காஸ்ட். இது எதுக்குன்னா, பிளானிங் பண்ணுறதுக்கும் டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுக்கும் காஸ்ட் கண்ட்ரோலுக்கும் இது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காஸ்ட் யூனிட். காஸ்ட் யூனிட் என்னென்னா, ஒரு ப்ராடக்ட்லேயும் ஒரு சர்வீஸ்லேயும் ஒரு யூனிட்டை என்ன சொல்கிறாங்கன்னு தான் இந்த காஸ்ட் யூனிட். ஃபார் எக்ஸாம்பிள், ஹோட்டலில் ஒரு ரூமோட காஸ்ட், இல்லை பெயிண்ட் வாங்கும்போது ஒரு லிட்டர் பெயிண்ட் எவ்வளோ, இதுதான் காஸ்ட் யூனிட். அதாவது காஸ்ட் சென்டர். காஸ்ட் சென்டர் என்னென்னா, ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ ஃபங்க்ஷன் ஆகிற இடம். இப்போ ஒரு ப்ராடக்ட்னால் ஒரு மிஷின் மூலிமா ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொடியூஸ் ஆகும். ஹாஸ்பிட்டல்னால் ஒரு வார்டில் எத்தனை ரூம், இதுக்கான காஸ்ட், அதுதான் காஸ்ட் சென்டர். நெக்ஸ்ட் நம்ம காஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். இது வந்து ஒரு ப்ராடக்ட்டும் சர்வீஸும் எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு தனித்தனியாக மெஷர்மெண்ட் பண்ணுறது தான் இந்த காஸ்ட் ஆப்ஜெக்ட். அதாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது, ஒரு சர்வீஸ்க்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது, ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ்க்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது, இதை கேல்குலேட் பண்ணுறது தான் காஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மெயின் டாபிக், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட். இதில் வந்து 9 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இதில் பார்க்க போகிறது அக்கார்டிங் டு த எலமெண்ட்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு பார்க்குறது மெட்டீரியல் காஸ்ட். இது வந்து மெட்டீரியலுக்கான காஸ்ட்டை வந்து டினோட் பண்ணுறது தான் மெட்டீரியல் காஸ்ட். நெக்ஸ்ட் சர்வீஸ் காஸ்ட். அந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுற சர்வீஸ்க்கான காஸ்ட் தான் சர்வீஸ் காஸ்ட். நெக்ஸ்ட் லேபர் காஸ்ட். நம்ம லேபருக்கு இம்ப்யூட் பண்ணுறோம்ல அந்த ப்ரொடக்ஷனுக்கு, அது வந்து லேபர் காஸ்ட். நம்ம பார்க்க போகிற பேசிஸ் வந்து அக்கார்டிங் டு வேரியபிலிட்டி. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட், செகண்ட் வேரியபிள் காஸ்ட், தேர்ட் வந்து செமி வேரியபிள் காஸ்ட். ஃபிக்ஸ்டு காஸ்ட் என்னென்னா, நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற அவுட்புட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த காஸ்ட் மாறாது, ஃபிக்ஸடாக தான் இருக்கும். நம்ம 5 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணாலும் அவ்வளோதான் இருக்கும், 10 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணாலும் அதே காஸ்ட் தான் இருக்கும். வேரியபிள் காஸ்ட்னால் நம்ம அவுட்புட் ப்ரொடியூஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த காஸ்ட் மாறும். அதாவது நம்ம 5 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணால் 5 ரூபா, 10 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணால் 10 ரூபா, அந்த மாதிரி ஆகும். செமி வேரியபிள் காஸ்ட்னால் ஒரு சர்டன் பாயிண்ட் வரையும் இது ஃபிக்ஸடாக தான் இருக்கும், அந்த பாயிண்ட்டுக்கு மேலே போனால் வேரியபிளாக மாறும். அதாவது இந்த எலக்ட்ரிசிட்டி பில் அந்த மாதிரி வச்சுக்கலாம். சில இடத்துல கொஞ்சம் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ஃபிக்ஸ்டாக தர மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே போனால் நம்மளுக்கு யூனிட்டுக்கு இவ்வளோ காசுன்னு அந்த மாதிரி வேரியபிள் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பேசிஸ் வந்து அக்கார்டிங் டு நார்மாலிட்டி. இது வந்து நார்மல் காஸ்ட், அப்நார்மல் காஸ்ட் ரெண்டு இருக்குது. நார்மல் காஸ்ட்னால் நம்ம எதிர்பார்த்த காஸ்ட், இந்த செலவு இந்த மாதத்தில் நடக்கும், அது மாதிரி எதிர்பார்ப்போம், அந்த காஸ்ட் நடக்கும். அப்நார்மல் காஸ்ட்னால் நம்ம எதிர்பாராத காஸ்ட், அன்சர்டனாக ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் அந்த மாதிரி நடந்தால் அதுக்கு ஏற்படுற காஸ்ட் தான் அப்நார்மல் காஸ்ட். நெக்ஸ்ட் பேசிஸ் வந்து அக்கார்டிங் டு ட்ரேசபிலிட்டி. இதில் வந்து ரெண்டு இருக்குது, டைரக்ட் காஸ்ட், இன்டைரக்ட் காஸ்ட். டைரக்ட் காஸ்ட்னால் ப்ரொடக்ஷனுக்கு டைரெக்டாக இன்வால்வ் ஆகும், டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் ஓவர்ஹெட். நெக்ஸ்ட் இருக்கிறது இன்டைரக்ட் காஸ்ட். இன்டைரக்ட் காஸ்ட்னால் இன்டைரக்டாக அந்த ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகும், அதாவது நம்ம மிஷினரியோட டிப்ரேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட், இதெல்லாமே ப்ரொடக்ஷனுக்கு இன்டைரக்டாக இன்வால்வ் ஆகுது. நம்ம பார்க்க போகிற டைப் வந்து அக்கார்டிங் டு பிளானிங் அண்ட் கண்ட்ரோல். இதில் வந்து ரெண்டு இருக்குது, பட்ஜெட் காஸ்ட் அண்ட் ஸ்டாண்டர்ட் காஸ்ட். பட்ஜெட்னால் நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணிக்கலாம், இதுதான் நடக்கும், இவ்வளோ ரெவன்யூ வரும், இவ்வளோ சேல்ஸ் நடக்கும். செகண்ட் வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்ட். இது வந்து
ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ தான் காசு ஆகும், ஒரு ஹவருக்கு இவ்வளோ தான் லேபருக்கும் எலக்ட்ரிசிட்டிக்கும் அவன் ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது. இதுதான் ஸ்டாண்டர்ட் காஸ்ட். இதில் இருக்க டைப் வந்து அக்கார்டிங் டு ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ஆக்டிவிட்டீஸ் மூலமாக காஸ்ட் எப்படி பிரிக்கிறாங்கன்னு இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் காஸ்ட். ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான டேரெக்டாக காஸ்ட் இன்வால்வ் பண்ணுறது தான் மேனுஃபேக்சரிங் காஸ்ட். நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட். இந்த காஸ்ட் எதுக்குன்னா நம்ம ஆக்டிவிட்டீஸ்க்காக யூஸ் பண்ணுற காஸ்ட்டாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட். ஒரு ப்ராடக்ட்டை எங்கெங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, அந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கான காஸ்ட்டை வந்து இதில் நம்ம பிரிக்கலாம். ஃபோர்த் வந்து செல்லிங் காஸ்ட். செல்லிங் காஸ்ட்னால் ஒரு ப்ராடக்ட்லாம் எப்படி போய் சேல் ஆகுது, கன்சூமர் கிட்ட ரீச் ஆகுது, இதுக்காகிற காஸ்ட் தான் செல்லிங் காஸ்ட். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட்டும் செல்லிங் காஸ்ட்டும் ஆஃப்டர் ப்ரொடக்ஷன் காஸ்ட். இது வந்து ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் தான் இந்த 2 காஸ்ட்டும் நடக்கும். ஃபிஃப்த்து வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் காஸ்ட். நம்ம ப்ராடக்ட்டை ரிசர்ச் பண்ணிக்கிட்டே அதில் ஏதாச்சும் அப்டேஷன் வேணுமா, கன்சூமருக்கு ஏதாச்சும் தேவைப்படுதா, இதுக்காகிற செலவு தான் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் காஸ்ட். நெக்ஸ்ட் பேசிஸ் வந்து அக்கார்டிங் டு கண்ட்ரோலபிலிட்டி. இதில் 2 இருக்குது, கண்ட்ரோலபிள் காஸ்ட், அன்கண்ட்ரோலபிள் காஸ்ட். கண்ட்ரோலபிள் காஸ்ட்னால் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இது வந்து வித்தின் அந்த ஆர்கனைசேஷனில் ஒரு மேனேஜரோ ஒரு ஹெட் ஆஃப் த ஆர்கனைசேஷனோ கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இது வந்து இந்த மந்தில் இவ்வளோ தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், இவ்வளோ தான் காசு அலாட் பண்ணுறாங்க அது. செகண்ட் வந்து அன்கண்ட்ரோலபிள் காஸ்ட்னால் இது வந்து டிப்ரிசியேஷன். இது வந்து ஒரு ஹியூமனால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, இது அன்கண்ட்ரோலபிளாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதில் பார்க்க போகிற பேஸ் வந்து அக்கார்டிங் டு டைம். இதில் 2 இருக்குது, ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட், ப்ரீ டிட்டர்மைண்ட் காஸ்ட். ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் என்னென்னா நம்ம டிப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணும்போது நம்ம அசெட் வாங்கின ஒரிஜினல் அமௌண்ட்டை தான் நம்ம இதில் இன்வால்வ் பண்ணுவோம். அதாவது நம்ம வாங்கினப்போ 1 லேக்னா இப்போ ஒரு 2 லேக்னா நம்ம 1 லேக் வச்சு தான் நம்ம இந்த டிப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணுவோம். செகண்ட் வந்து ப்ரீ டிட்டர்மைண்ட் காஸ்ட். இது வந்து ப்ரொடக்ஷனுக்கு முன்னாடி நம்ம இவ்வளோ தான் ஆகும், இவ்வளோ தான் அலாட் பண்ணுறது தான் ப்ரீ டிட்டர்மைண்ட் காஸ்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டைப் அக்கார்டிங் டு மேனேஜ்மெண்ட் டிசிஷன். இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது மார்ஜினல் காஸ்ட். இது வந்து 1 அடிஷ்னல் யூனிட்டோட காஸ்ட்டு தான். அதாவது நம்ம 10 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ண 10 ரூபா ஆகுதுன்னா அடிஷ்னலாக ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதுக்கான காஸ்ட் என்னென்னு கண்டுபிடிக்க தான் மார்ஜினல் காஸ்ட். செகண்ட் வந்து டிஃப்ரென்ஷியல் காஸ்ட். இது என்னென்னா 2 ஆல்டர்னேட்டிவ் டிசிஷனில் இருக்க டிஃப்ரெண்ட் அமௌண்ட் தான். அதாவது நம்ம ப்ரொடக்ஷனுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டிசிஷன் எடுக்கும், அதுக்கு 10,000 செலவாகுது. பிளான் பிக்கு ஒரு டிசிஷன் எடுக்கணும், அதுக்கு 8,000 செலவாகுதுன்னா அந்த டிஃப்ரென்ஸ் 2,000 தான் டிஃபரன்ஷியல் காஸ்ட். தேர்ட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். இது வந்து நம்ம எக்கனாமிக்ஸில் பார்த்துருப்போம். ஒரு இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதில் இன்னொன்று இதில் ஸ்பெண்ட் பண்ணுறது. நம்ம படிப்புக்கு டைம் பண்ணுறதை விட்டு மூவிக்கு போகிறது, இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, இதுக்கு பேர் இம்ப்ளிசிட் காஸ்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது எக்ஸ்பிளிசிட் காஸ்ட். இது என்னென்னா நம்ம காஸ்ட்டை மெஷரபிள் பண்ண முடியும். ஒரு அசட்டை வாங்கினா இதுக்கு இவ்வளோ தான் செலவாகும், ஒரு லேபரை எடுத்தால் சம்பளமாக இவ்வளோ தான் இருக்கும், அது வந்து மெஷர் பண்ணுறது தான் எக்ஸ்பிளிசிட் காஸ்ட். நெக்ஸ்ட்டு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட். ரீப்ளேஸ்மெண்ட்னா நம்ம கிட்ட ஆல்ரெடி ஒரு அசட் இருக்கும், அதை நம்ம விற்றுட்டு இன்னொன்று வாங்குறது தான் சிமிலராக இருக்கணும் அந்த பழைய அசட்டுக்கு, இதுதான் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட். சிக்ஸ்த்து வந்து இம்ப்யூட்டட் காஸ்ட். இம்ப்யூட் காஸ்ட் என்னென்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு இதுக்காக வாங்கிட்டு அதுக்கு பதில் வேறு இன்னொருத்தர் வாங்குறது. அதாவது நம்ம இப்போ ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு 1 லேக் வாங்குகிறோம், பிஸ்னஸ் பண்ணுறோன்னா பிஸ்னஸ் பண்ணாமல் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இதுதான் இம்ப்யூட்டட் காஸ்ட். செவன்த்து வந்து சங்க் காஸ்ட். சங்க் காஸ்ட்னால் நம்ம பண்ணுற காஸ்ட் வந்து ரெக்கவர் ஆகாது, இதுக்கு பேர் தான் சங்க் காஸ்ட். இது வந்து நம்ம மார்க்கெட் கேம்பெயின்னா டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட்டு அதெல்லாம் டேரெக்டாக நம்மக்கிட்ட வராது, அதுதான் சங்க் காஸ்ட். இதோட கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட் முடியுது. இப்போ நம்ம பார்க்கும்போது காஸ்ட் ரிடக்ஷன். இது என்னென்னா அன்னெசரி காஸ்ட், அதாவது தேவையில்லாத செலவை குறைச்சி பிஸ்னஸ்க்கு ப்ராஃபிட் ஏற்படுத்துறது தான் காஸ்ட் ரிடக்ஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காஸ்ட் கண்ட்ரோல். இது என்னென்னா பிஸ்னஸில் யூஸ் பண்ணுற காஸ்ட் வந்து கரெக்டாக ரெகுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது பர்டிகுலர் அமௌண்ட் தான் இதுக்கு ஸ்பெண்ட் ஆகுதுன்ட்டு. நம்ம இப்போது காஸ்ட் கண்ட்ரோல் எந்தெந்த டெக்னிக் மூலிமா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பட்ஜெட்டிட்டி கண்ட்ரோல், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், இன்வென்டரி கண்ட்ரோல், ரேஷியோ அனாலிசிஸ், வேரியன்ஸ் அனாலிசிஸ். இந்த டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி நம்ம காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணலாம். நம்ம காஸ்டிங் சிஸ்டமாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை பார்ப்போம். ஃபஸ்ட்டு காஸ்டிங் சிஸ்டமோட ஆப்ஜெக்டிவ்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சரை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதோட IRRG லெவல். நெக்ஸ்ட் வந்து நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ் எந்த விதமான பிஸ்னஸ் அந்த ஃபார்ம்னு நம்ம புரிஞ்சிக்கணும். நெக்ஸ்ட்டு ரிப்போர்ட்டிங் சிஸ்டம், ஒரு ஆக்டிவிட்டி முடிஞ்சோடனே ரிப்போர்ட் பண்ண முடியுதான்னு செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அந்த ஆர்கனைசேஷனில் வேலை செய்கிற ஸ்டாஃப்லாம் கோஆப்ரேட்டரோட சப்போர்ட்டோடு இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து டிட்டர்மைன் த காஸ்ட்டோட ரேட்டை நம்ம கிளாஸிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு கோஆர்டினேட்டிங் வித் அதர் டிபார்ட்மெண்ட், ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் கோஆர்டினேஷன் இருக்கணும். இதுதான் காஸ்ட் சிஸ்டமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ். இப்போ நம்ம மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்னா என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்னா ஃபஸ்ட்டு டேட்டாவெலாம் கலெக்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணி ஒரு கரெக்டான ஃபினான்ஷியல் நான் ஃபினான்ஷியல் டிசிஷன் எடுக்கிறது தான் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். இந்த டிசிஷன் தான் கம்பெனியோட ஃப்யூச்சருக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். இதோட டெஃபினேஷனை பார்ப்போம். இந்த டெஃபினேஷன் யார் கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கிலோ அமெரிக்கன் கவுன்சில் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி 1950 இந்த டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் இஸ் த ப்ரெசன்டேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்
in such a way as to assist the management in creation of policy and day-to-day operation of an undertaking. இது வந்து அந்த கம்பெனிக்கான டிசிஷன் மேக்கிங்கை டே டு டே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கோட கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம பற்றி பார்ப்போம். அதாவது நேச்சுரல். ஃபஸ்ட்டு பாயிண்ட் யூஸ்ஃபுல் இன் டிசிஷன் மேக்கிங். இது வந்து டிசிஷன் மேக்கிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரெண்டாவது டிரைவ்ட் ஃப்ரம் ஃபினான்ஷியல் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன். இது வந்து ஃபினான்ஷியல் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங் டேட்டா மூலயமா தான் இந்த டிசிஷன் எடுக்கப்படுது. தேர்ட் ஒன் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் இன்டர்னல் யூஸ். இது வந்து வித்தின் த ஆர்கனைசேஷனுக்காக தான் இது இருக்குது. ஃபோர்த் வந்து இது பியூர்லி ஆப்ஷனல். எல்லா ஆர்கனைசேஷனும் இது கட்டாயமாக யூஸ் பண்ணணும்னு இது இல்லை, இது ஆப்ஷனல் தான். ஃபிஃப்த் பாயிண்ட் கன்சர்ன் வித் ஃபியூச்சர். இது வந்து ஃபியூச்சருக்காக ஒரு மைண்ட் செட் வச்சு கிரியேட் பண்ணது தான் இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். லாஸ்ட் பாயிண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி இன் ப்ரெசன்டேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். நம்ம டேட்டாவை ஈஸியாக ஃப்ளெக்சிபிள் பண்ணி டேட்டாவை ப்ரொவைட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கோட ஃபங்க்ஷன்ஸ் ஆப்ஜெக்டிவ்ஸை பற்றி பார்ப்போம். பிளானிங், கோஆர்டினேட்டிங், கண்ட்ரோலிங், கம்யூனிகேஷன், ஃபினான்ஷியல் அனலைசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன், குவாலிட்டேட்டிவ் இன்ஃபர்மேஷன் அண்ட் டிசிஷன் மேக்கிங். இதெல்லாம் தான் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கோட ஆப்ஜெக்டிவ்ஸ். காஸ்ட் அக்கௌண்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்குள்ள டிஃப்ரென்ஸை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்கோப். இது வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு காஸ்ட் இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணுது. மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் எல்லாத்துக்கான இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணுது. நெக்ஸ்ட் எம்ஃபசிஸ். இது வந்து காஸ்ட் அக்கௌண்டிங்கான முக்கியமான வேலை காஸ்ட்டை உறுதிப்படுத்துறது. மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கான முக்கியமான வேலை பிளானிங், கண்ட்ரோலிங் அண்ட் டிசிஷன் மேக்கிங். நெக்ஸ்ட் பாயிண்ட் டெக்னிக் எம்ப்ளாய்டு. அதாவது காஸ்ட் அக்கௌண்டிங்கில் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், வேரியன்ஸ் அனாலிசிஸ், மார்ஜினல் காஸ்டிங், வால்யூம் ப்ராஃபிட் அனாலிசிஸ் இந்த மாதிரி சில டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் காஸ்ட் அக்கௌண்டிங்கில் யூஸ் பண்ணுற எல்லா டெக்னிக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அடிஷ்னலாக ரேஷனல் அனாலிசிஸ், ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், ஸ்டாட்டிஸ்டிக் அனாலிசிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் எவாலுவேஷன். இது எப்படி அப்டேட் ஆச்சுன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸோட லிமிட்டேஷனால் இது அப்டேட் ஆச்சு. மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் எப்படி அப்டேட் ஆச்சுன்னா காஸ்ட் அக்கௌண்டிங்களோட லிமிட்டேஷனால் இது அப்டேட் ஆச்சு. நெக்ஸ்ட் பாயிண்ட் ஸ்டாட்யூட்டரி ரெக்யூர்மெண்ட்ஸ். காஸ்ட் அக்கௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ரெக்கார்டை கம்பல்சரி மெயின்டைன் பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்க்கு இது ஆப்ஷனல் தான். நம்ம பார்க்க போகிற பாயிண்ட் வந்து டேட்டா பேஸ். காஸ்ட் அக்கௌண்டிங்களோட டேட்டா ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டோட டேட்டாவை பேஸ் பண்ணியிருக்கோம். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்டோட டேட்டா வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்ட், காஸ்ட் அக்கௌண்ட் ரெண்டுத்துக்கான டேட்டாவை பேஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் ஸ்டேட்டஸ் இன் ஆர்கனைசேஷன். காஸ்ட் அக்கௌண்ட் சிஸ்டமில் காஸ்ட் அக்கௌண்ட்டை வந்து லோயர் லெவலில் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க, ஹையரார்கி லெவலில். இன் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சிஸ்டமில் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்டை ஹையர் லெவலில் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் இன்ஸ்டாலேஷன், அதாவது இம்ப்ளிமெண்டேஷன். காஸ்ட் அக்கௌண்டிங்கை மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் இல்லாமல் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஆனால் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கை காஸ்ட் அக்கௌண்டிங்கோட சிஸ்டம் இல்லாமல் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. தேங்க்யூ.